எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி உடைய ஜிடி உடைய டெஸ்ட் சீரிஸ். ஸோ அது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எழுதுங்க. நம்ம இது வரைக்கும் 5 டெஸ்ட், அதாவது 7 டெஸ்ட் போயிடுச்சு. இப்போ 6வது டெஸ்ட்டுக்கான ஆன்சருடைய எக்ஸ்பிளனேஷன், அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். யாருக்காவது ஏதாவது ஆன்சர்ஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் இது எப்படி வந்துச்சு, இதுல இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நீங்க போடலாம். அதை நாங்க உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி உடைய ஜிடி அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 செக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் 20 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அதுல நம்ம பார்க்க போறது இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ இதுல ஜென்ரல் அவேர்னஸையும் இங்கிலீஷையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. 0 அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க, 0 அப்படின்றது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் கேள்வி. எல்லாருக்குமே தெரியும், இது இந்தியாவை சேர்ந்த ஆரியபட்டா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ராமானுஜர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ராமானுஜர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன். சரிங்களா? ஸோ 0வை கண்டுபிடிச்சது ஆரியபட்டா. இந்த பேர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணது. அந்த சேட்டலைட்டுடைய பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஆரியபட்டா. அது நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இவருடைய பேர்ல தான் வச்சாங்க. பதஞ்சலி அப்படின்றவர் வந்து கிராமர் அப்படின்றதுக்கு, மெடிசன் அப்படின்றதுக்குலாம் அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு காலத்துல மெடிவல் இந்தியால ரொம்ப பிரபலமா இருந்த நபர் இந்த பதஞ்சலி. சரிங்களா? ஆரியபட்டா அப்படின்றவர். ராமானுஜர் அப்படின்றது மாடர்ன் இந்தியால மேக்ஸ்ல கிரேட்டஸ்ட். இப்போ அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகி வெள்ளக்காரங்களாம் நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியனா இருந்தாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். Who among the following was the first to make use of artillery in warfare in medieval India? So medieval காலத்துல, சரிங்களா, அந்த பீரியட்ல யாரு சார் இந்த குண்டு துப்பாக்கி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க முதல்ல இந்தியால அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்காலத்துல இந்தியால முதல்ல சார் போர்க்களத்துல பீரங்கிகள். ஸோ மாடர்ன் வெப்பன்ஸை இந்தியாவில் யாரு சார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது கேட்டாங்க. அது யாரு அப்படின்னா முகல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முகல்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னா பாபர் அப்படின்றவர் தான் வந்திருப்பாரு. ஸோ பாபர் அப்படின்றவர் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வச்சிருப்பாரு. அவரு அந்த பீரங்கியை மட்டும் இருந்ததுனால அவரால் ஜெயிக்க முடியல. பீரங்கி மட்டும் இல்லாம அவர் யூஸ் பண்ண ஒரு சில சிஸ்டம்ஸ், அப்போ அவர் போரிட்ட இடம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா, அதாவது 2 மலைக்கு இடையே. ஸோ அப்போ இந்த இடையில இவங்க கிராஸ் பண்ணி வர நேரத்துல பீரங்கிலேருந்து அட்டாக் பண்ணா இவங்க எல்லாரையும் காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி அவர், ஏன்னா அவர் எதிர்த்து போராடினவங்க அப்படின்ற பார்த்துக்கும் போது லோதிஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த லோதியை எதிர்த்து போராடணும், அவங்க கிட்ட பயங்கர பெரிய ஆள் பலம் இருந்துச்சு, யானை பலம், குதிரை பலம் எல்லாமே இருந்துச்சு. இவர்கிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள், ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாங்க போராட்கள்னா கம்மியான பேர் தான் இருந்தாங்க. அவர் ஜெயிச்சது எப்படி அப்படின்னா அவர் யூஸ் பண்ண இந்த வார்ஃபேர் மெத்தட்ஸ், அதுல பீரங்கியும் இருந்தது, அந்த இடமும் சரியான இடத்த சூஸ் பண்ணாதனால பாபர் ஜெயிச்சாரு. சரிங்களா? மெடிவல் இந்தியால இவர் மூலியமா தான் முகல்ஸ் உள்ள வந்தாங்க. யார சார் ஜெயிச்சாங்க? லோதி டைனாஸ்டி. அப்போ டெல்லி சுல்தான் அடிமைமை வம்சத்துல கடைசியா இருந்தது யாரு அப்படின்னா லோடி. அவங்கள ஜெயிச்சுட்டு தான் இவர் பாபர் முகல்ஸ் ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. அப்போ லோடி யாரு சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா லோடி வந்து ஆப்கான்ஸ். சரிங்களா? ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஒரு ஆட்சியாளர்கள் தான். ஸோ இவங்க பாபர் பாத்தீங்க அப்படின்னா துர்க்ல இருந்தவங்க. பாபர் என்ன பரம்பரையில சேர்ந்தவங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான் மங்கோல்ஸ் உடைய பரம்பரையில சேர்ந்தவங்க. ஷேர்ஷா சூரி அப்படின்னு ஒருத்தரை பத்தி கொடுத்திருக்காங்க. ஷேர்ஷா சூரி அப்படின்றவர் யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா பாபருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா ஹுமாயூன் ஒருத்தர் வந்தாரு. அந்த ஹுமாயூனை வீழ்த்திட்டு சூரி டைனாஸ்டியை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா அதுவும் ஷேர்ஷா சூரி. இவரும் ஒரு ஆப்கான் தான். சரிங்களா? அடுத்தது அக்பர். ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் திருப்பி அந்த சூரி டைனாஸ்டியை தோக்கடிச்சிட்டு திருப்பி முகல்ஸுடைய ஆட்சியை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுதான் இவங்களை பத்தியான ஒரு ஸ்மால் ஸ்டோரி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் அசோசியேட்டட் வித் தி கத்தர் பார்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பின்வருவற்றில் கர்தர் கட்சியில் தொடர்பு இல்லாதவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க கத்தர் பார்ட்டினா என்ன, எப்ப நடந்துச்சு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியணும். அப்ப வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. வெள்ளைக்காரங்க இந்தியாவில் ஆட்சி பண்ணும்போது வெள்ளைக்காரங்களை நம்ம எதிர்த்தோம். அப்ப இந்தியாவில மட்டும் எதிர்க்கல சார், உலகம் முழுக்க எதிர்த்தோம். அப்போ ஐரோப்பியாலையும் எதிர்த்தோம், அமெரிக்காலையும் எதிர்த்தோம்.
அப்போ அந்த அமெரிக்கால எதிர்க்கும் போது ஒரு பார்ட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அது யாரு? யூஎஸ்ல இருந்துன்னா அதுதான் கதர் பார்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. அதுல யாரு சார் ஃபவுண்டர் அப்படின்னா அது லாலா ஹர்தயால். சரிங்களா? சோஹன் சிங் அப்படின்றவர் தான் தலைவரா இருந்தார். இவங்க எல்லாம் மெம்பர்ஸா இருந்தாங்க. இந்த பாபா குர்தித் சிங் அப்படின்றவர் அதுல மெம்பரா இல்ல அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ அப்புறம் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. வேர் இஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேஷனல் பிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? சோ இந்தியாவின் தேசிய திரைப்பட ஆவண காப்பகத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா பூனே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது டைரக்டான கொஸ்டின். சரிங்களா? நேஷனல் பிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய படங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா முக்கியமான படங்கள், பழைய காலத்து படங்கள் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பூனேல தான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஓஷன் கரண்ட் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்றதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? கடல் நீரோட்டங்கள் எது அதோடைய உதாரணம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கன்வெக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கன்வெக்ஷன் வெப்பச்சலனம் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? அப்போ வெப்பம் கடத்துது அப்படின்னா அது எப்படி சார் கடக்கும்னா 3 முறையில கடக்கும். ஒன்னு வந்து ரேடியேஷன், ஒன்னு கண்டக்ஷன், இன்னொன்னு கன்வெக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஒரு பாத்திரத்தை நீங்க நெருப்பு வச்சு கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துல ஹீட்டு இரும்பு பாத்திரமா இருந்துச்சு, அலுமினியம் பாத்திரம், ஏதாவது ஒரு மெட்டலா இருந்துச்சுன்னா இது ஃபுல்லா வெப்பம் இருக்கும். அதாவது ஹீட் போயிருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் கூட நகராது. வெறும் ஹீட் மட்டும்தான் இங்கேருந்து இங்க போகும். இந்த பாத்திரத்தை நீங்க தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுடும். அதுக்கு பேரு கண்டக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. வெப்பம் கடத்தல் அப்படின்றத சொல்றாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா என்ன சார்? இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் மேல போகுது, மேல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் கீழே போகுது. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் நகருது அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸும் நகருது அப்படின்னா அதுக்கு பேரு வெப்பச்சலனம், கன்வெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்சுலேஷன் அப்படின்றதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரேடியேஷன் அப்படின்னா எதுவுமே இருக்க தேவையில்ல. சூரியன்ல இருந்து பூமிக்கு வெப்பம் வருது. என்ன சார் நடுவில் இருக்குன்னா எம்டி ஸ்பேஸ், வேக்யூம் தான் இருக்குது. ஆனா ரேடியேஷன் மூலியமா ஹீட் அங்கேருந்து பூமிக்கு வருது. சரிங்களா? அதுதான் நமக்கு ரேடியேஷன், கதிர்வீச்சு அப்படின்றத சொல்றோம். அப்போ ஓஷன் கரண்ட் அப்படின்னா பூமி உலகம் இப்படி இருக்குது. ஸோ ஃபுல்லா கடல் இருக்குது. கடல்ல ஒரு இடத்துல இருந்து தண்ணி இங்க நகருது. ஏன் நகருது அப்படின்னா தண்ணி இங்கேருந்து இங்க நகருது. இங்க கூலா இருக்குது, இங்க ஹாட்டா இருக்கு. அதை தொடறதுக்காக போகுது. ஸோ அதுல வாட்டரும் நகருது. அப்படின்னா என்ன சார்? வெப்பச்சலனம், கன்வெக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. which of the following is colorless அப்படின்றத சொல்றாங்க. எதுக்கு கலரே கிடையாது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்றத கேட்டாங்கன்னா சோ குளோரினுக்கு கலர் உண்டு சார். அது பாத்தீங்கன்னா yellowish green கலர்ல இருக்குது. சரிங்களா? பாஸ்பரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேல் எல்லோல இருக்குது. ஆக்சிஜனுக்கு கலரே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குளோரின், பாஸ்பரஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்குது. சல்பர் தான் வந்து பேல் எல்லோல இருக்குது. இது ஒயிட்டு, இது வந்து பேல் எல்லோ, ஒரு மாதிரி ஸ்ட்ரா கலர்ல இருக்குது. சரிங்களா? ஸோ பேல் எல்லோல இருக்குது. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கலரே கிடையாது. ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் கேஸ். சரிங்களா? அதுக்கு ஒரு நிறமும் கிடையாது. அடுத்தது என்ன சார் அப்படின்னா த சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஜெனரேட்டட் டியூரிங் போட்டோசிந்தசிஸ் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எதுலேருந்து சார் ஆக்சிஜன் ஜெனரேட் ஆகுது? போட்டோசிந்தசிஸ். அப்போ நம்ம போட்டோசிந்தசிஸ்னா என்ன சார் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. சரிங்களா? வாட்டர் இருக்குது. இது ரெண்டும் சரிங்களா? எப்போ சூரிய ஒளி வருது, சன்லைட் இருக்குது. இந்த சன்லைட் இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா C6H12O6 அப்படின்னு C6H12O6 அப்படின்னு ஆகுது. C6H12O6 இந்த பிளஸ் வராது. O6 பிளஸ் O2 அப்படின்னு ஒன்று வருது. இந்த O2 எப்படி சார் வருது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இருந்து தான் வருதே தவிர கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வரல அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதை மட்டும் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாட்டர். அதுக்கு பேரு ஹைட்ராலிசிஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? வாட்டர்னால தான் வருது, கார்பன் டை ஆக்சைடுனால வரல. ஸோ CO2 plus H2O என்ன ஆகுதுன்னா C6H12O2 plus O2 ஒரு எனர்ஜி ஒன்று வருது. அது எதனால அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ்னால தான் ஆகுது, வாட்டர்னால தான் ஆகுது. The main function of white blood cells in the body. அப்போ நம்மளுடைய ரத்தத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா
சிகப்பணுக்கள் இருக்குது, ரெட் பிளட் கார்புலஸ் இருக்குது, ஒயிட் பிளட் கார்புலஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. அதுல எதை பத்தி கேட்கறாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதை பத்தி கேட்கறாங்கன்னா ஒயிட் பிளட்டை பத்தி கேட்கறாங்க. உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் அதோடைய முக்கியமான செயல் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ அதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நமக்கு நோயிலேருந்து பாதுகாக்கிறது தான். நோய்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஏதாவது வேற ஒரு ஃபாரின் பாடி வந்துச்சு, ஒரு வைரஸ் வந்துருச்சு, ஒரு பாக்டீரியா வந்துருச்சு அப்படின்னா அது வேற ஒரு கிருமி, அதை நம்ம அழிக்கணும் அப்படின்றதுக்கு எது சார் பயன்படுறோம் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் தான் பயன்படுது. அதுதான் அதுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ ஆக்சிஜனை யாரு சார் கேரி பண்றாங்க அப்படின்னா ஆக்சிஜனை சிகப்பணுக்கள் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ரெட் பிளட் கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சிஜனை நம்ம உடம்பு முழுக்க கேரி பண்ணுது. அதோடைய வேலை என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஆற்றல், அது ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது. இரும்பு இருக்கும், ஹீமோகுளோபின் அந்த ஆர்பிசியில அதுல ஆக்சிஜன் ஒட்டி இருக்கும். அது ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ஆக்சிஜனை கொடுக்கும். அப்போ அதுல இருந்து நமக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஹெல்ப் இன் கிளாட்டிங், அப்போ ரத்தம் உறைதல் ஆகாம இருக்கிறதுக்கு யாரு சார் உதவுறாங்க அப்படின்னா பிளேட்லெட்ஸ், தட்டைகள் அப்படின்றத சொல்றோம், தட்டுகள். அந்த பிளேட்லெட்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளேட்லெட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பிளட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, அதை தாண்டி பிளாஸ்மான்ட்டு ஒன்று இருக்குது. இதுதான் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிறது. இதுடைய வேலை ஆக்சிஜனை கேரி பண்றது, இதுடைய வேலை நம்மள நோயிலேருந்து பாதுகாக்கிறது. பிளாஸ்மாவுடைய வேலை எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய ரத்தத்தை கொண்டு போறது. இது வெறும் லிக்விட் பார்ட்டு. இதுல என்சைம்ஸ் இருக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இந்த பிளாஸ்மால இருக்கும். வாட்டர் தான் மேஜரான கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் ரத்தம் உறையாமையோ இல்லை உறையணுமோ அதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. எங்க ரெட் செல்ஸ் சிகப்பணுக்கள்லாம் உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய முதுகெலும்புல இருக்கக்கூடிய போன் மாரோல தான் ஆர்பிசி எல்லாம் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. அகமதாபாத் எந்த ரிவருடைய ஆற்றங்கரையில அகமதாபாத் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அகமதாபாத் எந்த கரையோரத்தில் அமைந்துள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சபர்மதியில இருக்குது. சரிங்களா? அப்போ சபர்மதி எங்க சார் உருவாகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். எந்த கடல்ல போய் கலக்குது? நர்மதா எங்க உருவாகுது, அது எங்க கலக்குது? பானாஸ் எங்க, லூனி எங்க? இது எல்லாமே பத்தி நீங்க படிச்சு வச்சிருந்தா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ சபர்மதின்ற ரிவர் எங்க உருவாகுது அப்படின்றத பாருங்க. ஸோ இதுதான் இந்தியா. இங்க குஜராத் இருக்குது. இப்போ ராஜஸ்தான்ல உதய்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த உதய்பூர்ல உருவாகி இது அரேபியன் கடல்ல போய் கலக்குது. யாரு சார்? சபர்மதி ரிவர். அந்த ஆத்தங்கரையில தான் உங்களுக்கு அகமதாபாத்ன்ற சிட்டி இருக்கு. சரிங்களா? நர்மதா எங்க சார் உருவாகுது? நர்மதா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இது ரெண்டுத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அமர்கண்டக் அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா சொன்னா சத்தீஸ்கர்ல உருவாகி அப்படியே போய் அரேபியன் சீல போய் கலக்குது. பரூச் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல போய் கல்ஃப் ஆஃப் கம்பட் அப்படின்ற இடத்துல போய் கலக்குது. பரூச் அப்படின்ற ஊர்ல போய் கலக்குது. இது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ரொம்ப வேகமா ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு ரிவர். நர்மதா அப்படின்ட்டு ஒரு ரிவர் இருக்குது. பானஸ் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் உருவாகுது. அராவளி மலை பக்கத்துல தான் உருவாகுது. இது அப்படியே போய் யமுனை ரிவரோட போய் சம்பல் ரிவர்ல போய் கலக்கும். சம்பல்ல இருந்து யமுனை ரிவர்ல போய் கலக்கும். யமுனையில இருந்து கங்கைக்கு போகுது. ஸோ சம்பல் ரிவர்ல போய் கலக்கிறதா இந்த பானஸ். இது ராஜஸ்தான்ல இருந்து ஊபி சம்பலுக்கு போய் கலக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது சம்பலுடைய ஒரு ட்ரிபியூட்டரி ரிவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. லூனி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் ராஜஸ்தான்ல தான் இருக்குது. இது புஷ்கர் வேலி அப்படின்ற ஒரு இடத்துல ராஜஸ்தான்ல ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து குஜராத்ல தான் போய் கலக்குது. கடல்ல கலக்காத ஒரு ரிவர் லூனி. சரிங்களா? அப்ப அங்க மார்ஷி லேண்ட், சதுப்பு நிலங்கள் இருக்குது, அங்க போய் கலந்துருது இந்த லூனி ரிவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதான் இந்த 4 நதிகள். இந்த 4 நதிகளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சார்? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எங்க சார் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட். அது ஆரம்பித்தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மொதல் நேஷனல் பார்க்கு இதான் டைகர் ரிசர்வ். இது ஜிம் கார்பெட் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் அவர் ஆரம்பிச்சு விட்டதுனால இது அதே பேர்லயே இருக்குது. அப்ப உருவாக்கும் போது இது எங்க என்ன பேர்ல இருந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டா, உத்தரப்பிரதேஷ்ன்ற மாநிலமா தான் இருந்துச்சு. 2000 உத்தரப்பிரதேச பிரிச்சுட்டாங்க. அதுல உத்தரகாண்ட், உத்தராஞ்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட பேரை உத்தரகாண்ட்னு மாத்தினாங்க. உத்தரகாண்ட்ல தான் இப்ப அந்த ஜிம் கார்பெட் அப்படின்ற ஒரு நேஷனல் பார்க், தேசிய பூங்கா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. இந்த வேர்ல்ட் இந்தியா டாப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன். உலகில் இந்தியா எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், மைக்கா தான். சரிங்களா? மைக்கா இந்தியாவில தான் கிட்டத்தட்ட 90% உற்பத்தி அதிகமா இருக்குது. ஸோ மைக்கால நம்ம அதிகமா இருக்கிறோம். மைக்கா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டருக்கு யூஸ் பண்றாங்க, ஹீட் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க மைக்கா. ஸோ இதுல தான் இந்தியா அதிகமா உற்பத்தியில இருக்கிறோம். நிக்கல் அப்படின்றதுலாம் இந்தியால இல்ல, நம்ம வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யுரேனியம் இல்ல, அதனால தான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நம்மளோடது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா தோரியம் பிளேஸ் பண்ணியும் புளுட்டோனியம் பிளேஸ் பண்ணியும் தான் நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட். நம்மளுடைய நியூக்ளியர்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா யுரேனியம்ல இருக்கு. அது எல்லாமே தோரியம் அண்ட் புளுட்டோனியம் பேஸ் பண்ணா நம்ம கிட்ட யுரேனியம் மிக மிக குறைவா இருக்கு. மைக்கா நம்ம கிட்ட தான் அதிகமா இருக்கு. மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் எங்க இருக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இரும்பு தாது கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேங்கனீஸ் வரும் நமக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இது எதுலையுமே நம்ம அதிகபட்சமா இல்லை. நம்ம அதிகபட்சமா இருக்கிறது வந்து மைக்கால தான் நம்ம அதிகபட்சமா இருக்கிறோம். ஸோ ராஷ்டிரபதி பவன் வாஸ் டிசைன்டு பை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப யாரு சார் அப்படின்னா எட்வின் லுட்டன்ஸ் அப்படின்றவர் தான் இதையே டிசைன் பண்ணியிருக்கார் அப்படின்றத சொல்றாங்க. சார் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் உடைய ஆஃபீஸ் தான். சரிங்களா? அதை 2 பேரும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹெர்பர்ட் பேக்கர், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எட்வின் லுட்டன் அப்படின்றவங்க 2 பேரும் இதையே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப முடிச்சாங்க, யார் டிசைன் பண்ணாங்க, எப்படி, அதெல்லாமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலா முடிச்சது என்ன அப்படின்னா 1929ல இதை ஃபைனலா முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ராஷ்டிரபதி பவன் நம்மளுடைய பிரசிடென்ட் உடைய மாளிகை. இது மட்டும் இல்லை சார், நம்மளுடைய பழைய பார்லிமெண்ட், நம்மளுடைய இந்த சண்டிகர்ல இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னு பல விஷயங்களை இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அவங்க தான் இதையே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கரும் லுட்டென்ஸும் அப்படின்றவங்க தான் இதையே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அப்போ சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட் ஜட்ஜையும் எப்படி சார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. யாரு சார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது, உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளை யார் மூலம் நீக்கப்படும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் நீக்க முடியும். சரிங்களா? ஸோ எப்படி சார்னா அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது. 1968ல இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு இது இவங்களை எப்படி நீக்கணும் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய ப்ரொசீஜர், அது ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இது யார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆமாம் சார், இதில் பார்லிமெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அவையிலையும் வந்து இதுக்கு ஓட்டு போட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஓட்டு போடணும். அது மட்டும் இல்லாமல் இது நீதிபதிகளும், ஸோ ஒரு 3 நீதிபதிகளும் இது ஒரு குழு போட்டு இவர் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜு தப்பு பண்ணியிருந்தாங்க, ஜட்ஜஸும் ஆமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரை நீக்குவாங்க. ஸோ 2 அவையில பாஸ் பண்ணும், ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனும் ஓகே பண்ணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யாரு சார் நீக்குவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அந்த ஆர்டரை ஃபைனல் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் யாரையும் பண்ணதில்லை. ஆனால் யாருக்கா பேருக்கு அகேன்ஸ்டா வந்திருக்கா அப்படின்னா ஒரு 2-3 பேருக்கு அகேன்ஸ்டா வந்திருக்கு. ஒருத்தர் பேர்ல கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்றதுக்கு எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டாங்க, கமிஷனும் ஓகே சொல்லிச்சு. அவரை நீக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம யாரையும் நீக்கினதில்லை. யார் நீக்க முடியும் அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட் தான். பார்லிமெண்ட்டும் அதுல இன்வால்வா இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டும் அதுல இன்வால்வா இருக்கும். ஆனா யார் நீக்குவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. which of the following non-members of parliament has the right to address it? அப்போ சோ பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினராகவே இல்லை, ஆனா அவரு பாராளுமன்றத்துல போய் அவரால் பேச முடியும், உரையாட முடியும் அப்படின்னா அது யாரு சார்னா அது அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? அட்டார்னி ஜெனரலால போய் அந்த பாராளுமன்றத்துல உட்காந்து அங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது கேட்க முடியும், அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியும். ஆனா அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் பேச முடியும், ஆனா அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாலிசிட்டர் ஜெனரல், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷனர்லாம் பேச முடியாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அமௌங் தி டாக்ஸ் ரெவன்யூஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், ஸோ மத்திய அரசின் வரி வருவாயில் மிகப்பெரிய ஆதாரம் எது சார்? லார்ஜஸ்ட் சோர்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ மத்திய அரசுக்கு எது சார் லார்ஜஸ்ட்னா கார்பரேஷன் டாக்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு என்ன லாபம் வருதோ அதுலேருந்து ஒரு சதவீதம், 18%, 20%, 30%, குறைஞ்சபட்சம் 18% அந்த கம்பெனி அவங்களுடைய லாபத்திலேருந்து இல்லை, அவங்களுடைய ட்ரேடு மொத்த வர்த்தகத்திலேருந்து கட்டியாகணும். அதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது கார்பரேஷன் டாக்ஸு.
சரிங்களா? இது நீங்க கார்ப்பரேஷன் டாக்ஸ். ஆனா இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸோட அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்போ நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரியில 2 முக்கியமானது இருக்கு. ஒன்னு வந்து வருமான வரி, இன்னொன்னு வந்து கார்ப்பரேஷன் டாக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. மறைமுக வரியில பாத்தீங்கன்னா எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டியில் நிறைய டாக்ஸஸ் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தான் டாப்ல இருக்குது கார்ப்பரேஷன் டாக்ஸோட. அதை நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுப்போம். இங்கே ஆப்ஷனில் நம்ம ஜிஎஸ்டின்னு போடாதனால கார்ப்பரேஷன் டாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ விச் 5-year பிளான் டியூரேஷன் வாஸ் ஃபார் 4 years ஒன்லி அப்படின்றத சொல்றாங்க. அப்போ 5th 5-year பிளான் வந்து 4 வருஷம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் சார் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ அரசு வந்து கலைக்கப்பட்டிருக்கும். சார் எமர்ஜென்சி பீரியட், எமர்ஜென்சி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரசு கலைக்கப்பட்டு புது அரசு ஆட்சிக்கு வந்திருக்கும். அப்போ அவங்க அந்த 5-year பிளானை கலைச்சிட்டு புதுசா ஒரு 5-year பிளானை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த அரசும் கலைக்கப்பட்டு திருப்பி புது அரசு வந்திருக்கும். அவங்க 6வது பிளானை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 5th 5-year பிளான். அப்போ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எந்த வருஷம் அப்படின்னா 51லேருந்து 56. ரெண்டாவது எப்போ சார் 56லேருந்து 61, 61லேருந்து 66 வரைக்கும் ஒன்று போயிருக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் போர் வந்திருக்கும், இந்தியா சைனா போர், அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். அதனால பெரிய லெவலில் ஒன்றும் நடந்திருக்காது. நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கும். ஒரு 2-3 வருஷம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 69 to 74 வந்து 4th வந்திருக்கும். 5th பார்த்தீங்க அப்படின்னா 74 to 79 நடக்கணும். ஆனால் 74, 75, 76 எல்லாம் எமர்ஜென்சி பீரியடாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரசு கலைக்கப்பட்டிருக்கும். புது அரசு வந்தவுடனே இவங்க 4 வருஷம் இந்த 79th கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவோம் அப்படின்ட்டு புது பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த அரசும் கலைக்கப்பட்டிருக்கும். திருப்பி பழைய அரசே அரசுக்கு வந்தோடனே அடுத்தது 80 to 85 மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் டேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 5th 1, 2, 3, 4, 5வது. ஸோ 5வது பார்த்தீங்கன்னா வெறும் 4 வருஷம் தான் இருந்திருக்கும். இது ஃபுல்லாக போயிருக்காது. ஏன்னா நடுவுலயே கவர்மெண்ட் கலைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது என்ன சார், ப்ராஜெக்ட் சங்கல்ப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சங்கல்ப் எதற்காக அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி எய்ட்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ப்ராஜெக்ட் சங்கல்ப் அப்படின்றது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்தியாவிலேருந்து எய்ட்ஸு ஹெச்ஐவியை ரிமூவ் பண்ணணும், டோட்டலாக எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஹூ டெவலப் தி கான்செப்ட் இமெயில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இமெயிலை யார் சார் டெவலப் பண்ணாங்க? இமெயில் அப்படின்னு நம்ம இப்போ மெயில் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரே டாமில்சன் அப்படின்றத நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அப்ராநெட் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தாரு, அப்ராநெட் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்நெட் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. சரிங்களா? அப்ராநெட். ஸோ முதல்ல நெட் எது சார் அப்படின்னா அது அப்ராநெட் தான். ஸோ இது மூலியமா அவர் இமெயில் அப்படின்றத கான்செப்டை கொண்டு வந்தாரு. எந்த வருஷம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 1971 1971 கொண்டு வந்தாரு இமெயில்ன்ற கான்செப்ட். இவருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பில்கேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மைக்ரோசாஃப்டுடைய முக்கியமான நபர் பில்கேட்ஸ் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதுங்க. இப்போ டெராபைட்னா என்ன, ஜிகாபைட்னா என்ன, மெகாபைட்னா என்ன, கிலோபைட்ஸ்னா என்ன, பைட்னா என்ன, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ 1000 ஜிகாபைட் 1024 ஜிகாபைட் தான் ஒரு டெராபைட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க. சரிங்களா? which has become the first state in India to start medical and engineering courses in Hindi அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்னன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, அதில் ஹிந்திக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹிந்தியில் யார் சார் முதல்ல ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். சரிங்களா? எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுமாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸு எஸ்எஸ்சியில் ஹிந்திக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸும் மெடிக்கல் கோர்ஸும் எந்த மாநிலம் முதல்ல கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் கொண்டு வந்துச்சு அப்படின்றது தான் கேள்வி. அது வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஒரு 20 கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இதே 6th டெஸ்ட் உடைய இங்கிலீஷ்க்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.